சாத்தான்குளம் நகரை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் நகர பகுதிகளில் உள்ள பெட்ரோல் பங்குகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. சாலைகளில் வெள்ளம் தேங்கி உள்ளதால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சாத்தான்குளம் நகரை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. தொடர் கனமழை காரணமாக நள்ளிரவு முதல் அங்கு மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சாத்தான்குளம் பகுதி வெள்ளத்தில் தத்தளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் நகர பகுதிகளில் உள்ள பெட்ரோல் பங்குகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலைகளில் வெள்ளம் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் கனமழை காரணமாக வெள்ளத்தில் தத்தளிக்கும் சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. சாத்தான்குளம் நகர பகுதிகளில் உள்ள பெட்ரோல் பங்குகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் சாலைகளில் வெள்ளம் தேங்கியிருப்பதால் போக்குவரத்து அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் சாத்தான்குளம் நகரை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், சாத்தான்குளம் பகுதியில் தற்போதைய மழை நிலவரம் தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். தற்போது சாத்தான்குளம் பகுதி முழுக்க பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நேற்று இரவு முதல் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் மழை நீரானது வெள்ளம் போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது சாத்தான்குளம் நகர் முழுக்கவே வெள்ளம் சூழ்ந்திருப்பதாக இருக்கிறது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய முக்கிய சாலைகள், அதே போல வணிக வளாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் மழை வெள்ளத்தின் காரணமாக பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு பெருமளவில் வர முடியாத ஒரு சூழல்தான் இருக்கிறது. சாத்தான்குளம் முழுக்கவே பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையின் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய முக்கிய சாலைகள், அதே போல பெருநகரத்தின் இணைப்பு சாலைகள் என அனைத்து சாலைகளையுமே மழைநீரானது 2 அடி வரை தேங்கிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக இந்த இரவு நாளை வரை இந்த மழை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ரெட் அலர்ட் விடப்பட்ட பகுதிகளில் இந்த பகுதியும் ஒன்று. எனவே இதன் தொடர்ச்சியாக மழை கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சாத்தான்குளத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு இடங்களில் மின்சாரங்களும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் இருக்கிறது. குறிப்பாக இந்த சாத்தான்குளத்தை பொறுத்தவரைக்கும் நேற்று இரவு முழுவதும் பெய்த கனமழையின் காரணமாக தற்போது வரை மழை வெள்ளமாகவே பல்வேறு இடங்கள் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.